நண்பர்களுக்கு வணக்கம். பாலிட்டியில நேத்திக்கு நம்ம மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா, அரசியலமைப்போட உருவாக்கம் பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகேங்களா. ரெண்டாவது பார்ட், இன்னொரு பார்ட்டும் வரும் ஓகேங்களா. மொத்தமா ஒரு மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஒரு 3 பார்ட் கிட்ட நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். இந்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம், நேத்திக்கு என்ன பார்த்துருந்தோம், முதல்ல யாரு அரசியலமைப்பை கேட்டாங்க, அது எந்தெந்த படிநிலைகளை கடந்து வந்துச்சு, கடைசியில கேபினட் மிஷன் ஒன்று அமைக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று இந்தியாவில் 389 பேரை அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து என்ன ஆகுது, கொஞ்சம் பேர் இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரியுது, அதுலேருந்து கொஞ்சம் பேர் பாகிஸ்தானுக்கு போயிடுறாங்க. மொத்தமாக கடைசியில் 299 பேர் இருந்தாங்கன்னு பார்த்துருந்தோம் ஓகேங்களா. இந்த 299 பேர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க இந்த 299 பேர் அப்படின்றதோட நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா. மொத்தமாக இப்போ 299 பேர் இருக்காங்க. இந்த 299 பேரும் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்திய நாட்டுக்கு 2 பணி இருக்கு, அவங்க செய்ய வேண்டிய 2 பணி இருக்கு. ஒரு பணி என்னன்னா சாதாரண சட்டத்தை இயற்றணும், இன்னொரு பணி என்னன்னா அரசியலமைப்பை உருவாக்கணும் ஓகேங்களா. இந்தியாவை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க, பிரிட்டிஷ் நீங்களே ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. இப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருந்தவங்க 2 முக்கியமான பணியை செய்யணும். ஒரு பணி என்னன்னு பார்த்தோன்னா, சாதாரண சட்டத்தை போட்டு மக்களை வழி நடத்தணும். இன்னொன்று அதே சைடில் என்ன பண்ணோம்னா, இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும், இந்தியாவிற்கு தேவையான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். அதனால என்ன பண்ணுறாங்க, 2 முக்கியமான வேலையை இந்த 299 பேர், அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபை ஓகேங்களா, நிர்ணய சபை ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இவங்க பணி என்னன்னு பார்த்தோன்னா 2 முக்கியமான பணியை செய்யணும். முதல் பணி சாதாரண சட்டத்தை இயற்றணும் ஓகேங்களா, ஆர்டினரி லாஸ், சாதாரண சட்டங்கள் ஆர்டினரி லாஸ். அப்புறம் நிறைய நண்பர்கள் இருங்க, இது முடிச்சுட்டு வரேன். சாதாரண சட்டங்கள், இன்னொன்று அரசியலமைப்பு உருவாக்கும் 2 முக்கியமான பணியை செய்யணும் ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனை மேக் பண்ணணும் ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் மேக்கிங். இந்த 2 முக்கியமான பணிகளை என்ன பண்ணுறாங்க இந்த 299 பேர், அதாவது இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இந்த சாதாரண சட்டங்களை இயற்றுவதற்கு தலைவராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க ஓகேங்களா. இதை சட்டங்கள் இயற்றுவதற்கு தலைவராக ஒருத்தர் நியமிக்கிறாங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யாருன்னா ஜிவி மௌலாங்கார் ஓகேங்களா. ஜிவி மௌலாங்காரை தான் இந்த சாதாரண சட்டங்களை இயற்றுவதற்கு தலைவராக நியமிக்கிறாங்க. யாரை? ஜிவி மௌலாங்கர் ஓகேங்களா. அடுத்ததான் அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அந்த தலைவர் யாருன்னு பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத். யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா. இவரை தான் தலைவராக நிர்ணயிக்கிறாங்க ஓகேங்களா. 299 பேர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க. முதல்ல 389 பேர் இருந்தாங்க ஓகேங்களா. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரியுது. ஒரு 90 பேர் கிட்ட பாகிஸ்தானுக்கு போயிட்டு இருப்பாங்க. 389ல் 90 பேர் போயிட்டாங்க ஓகேங்களா. பேலன்ஸ் இந்த 299 பேர் இருக்காங்க. இந்த 299 பேர் 2 முக்கியமான வேலைகளை இந்தியாவுக்காக செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று, சாதாரண சட்டத்தை ஏற்றி இந்தியாவை வழி நடத்தணும், அரசியலமைப்பை உருவாக்குற வரைக்கும். ஸோ அந்த வேலையை மௌலாங்கர் தலைமையில் ஒரு குழு செஞ்சுட்டு இருந்துச்சு. அடுத்ததான் அரசியலமைப்பை உருவாக்கணும் ஓகேங்களா. அரசியலமைப்பு இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை உருவாக்கணும். அது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் ஒரு குழு செயல்பட்டு வருது ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை முக்கியமாக வேற என்ன வேலையை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா, இவங்க ஒரு சட்டமன்றமாகவும் செயல்பட்டு வந்துச்சு. சட்டமன்றம், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக. ஏன்னா இவங்களோட வேலை என்ன, சாதாரண சட்டத்தையும் ஏற்றணும் ஓகேங்களா. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாகவும் செயல்பட்டு வந்துச்சு. எப்போதுலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 17, 1947 ஓகேங்களா. நமக்கு சுதந்திரம் ஆகஸ்ட் 15 கொடுத்துறாங்க. ஸோ நவம்பர்லேருந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இருக்கிற மெம்பர்ஸ் சட்டமன்றம் செய்கிற பணியும் செஞ்சுட்டு வந்தாங்க. நவம்பர் 17, 1947 முக்கியமான 2 பணி, சாதாரண சட்டங்களை ஏற்றணும் ஜிவி மௌலாங்கர் தலைமையில். அடுத்ததா அரசியலமைப்பை உருவாக்கணும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையில் ஓகேங்களா. அடுத்ததா வேற என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய பாடல் இதெல்லாம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்றத பார்க்கணும். நிறைய நண்பர்கள் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன், கமெண்ட்ல நிறைய பேர் லக்ஷ்மிகாந்த் புக்கோட தமிழ் வெர்ஷன் கேட்டிருந்தீங்க.
தமிழ் வெர்ஷன் இருக்குது ஓகேங்களா, இல்லைன்னு சொல்லலை. அது அப்படியே மெஷினில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணதாக இருக்குது ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்டேட் ஓகேங்களா, ஸ்டேட்னா நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்லேயும் சரி பாலிட்டியில் மேக்ஸிமம் என்னன்னு குறிக்கும்னா அரசன் குறிக்கும் ஓகேங்களா. ஆனால் அந்த மெஷின் டிரான்ஸ்லேட் புக்கில் என்னென்னு இருக்குன்னா மாநிலம்னு இருக்கும் ஓகேங்களா. நிறைய முரண்பாடு அந்த டிரான்ஸ்லேஷனில் இருக்குது. உங்களுக்கு நான் அனுப்புறதை பற்றி இல்லை, அதை படிச்சிங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு கான்செப்டே நிறைய விஷயத்துக்கு தெரியாமல் போயிடும் ஓகேங்களா. படித்தாலும் உங்களுக்கு புரியாது. அப்படியே நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டால் எப்படி அது ஒரு பொருள், கூகுள் டிரான்ஸ்லேட்டோட டிரான்ஸ்லேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டிரான்ஸ்லேஷன் தான் லக்ஷ்மிகாந்த் புக்கு ஃபுல்லாகவே மாற்றி இருக்குது ஓகேங்களா, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பாக நிறைய இடத்துல தவறாக இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் படித்தாலும் நிறைய இடத்துல உங்களுக்கு பொருளே விளங்காது தமிழில் இருந்துமே ஓகேங்களா. அதனால தான் உங்களுக்கு அந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணல. நீங்கள் தமிழில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை, தமிழில் நான் லக்ஷ்மிகாந்த் புக்கு மாதிரியே இன்னொரு புக்கை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்டர்னேட் புக் இருக்குது ஓகேங்களா. வெங்கடேசன் இந்திய அரசியலமைப்பு, வெங்கடேசன் ஓகேங்களா. இந்த ஆத்தரோட புக்கை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா. குரூப் 1 மெயின்ஸுக்கெலாம் கூட இந்த இவரோட புத்தகம் படிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். இந்திய அரசியலமைப்பு வெங்கடேசன் ஓகேங்களா. இந்த ஆத்தரோட புக்கு ரொம்ப பெரிய ஒரு புக்கு தான் ஓகேங்களா, ரொம்ப பெருசாக தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஓகேங்களா. மெயின்ஸுக்கெல்லாமே இந்த புக்கு தான் தமிழில் எழுதுறவங்க எல்லாமே குரூப் 1 மெயின்ஸுக்கே கூட யூபிஎஸ்சிக்கே கூட இந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா வெங்கடேசன் பேராசிரியர் வெங்கடேசன் அவருடைய இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வாங்கி படிங்க, நல்லாயிருக்கும் கண்டென்ட் ஓகேங்களா. நான் லக்ஷ்மிகாந்த் புக்கில் படித்ததால லக்ஷ்மிகாந்த் புக்கை கிளாஸ் எடுக்கிறேன் ஓகேங்களா. லக்ஷ்மிகாந்த் புக் யூபிஎஸ்சி லெவலில் நீங்கள் படித்தாலும் சரி, குரூப் 1க்கு படித்தாலும் சரி, எந்த லெவலுக்கு படித்தாலும் சரி, லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா. வெங்கடேசன் புக்கும் ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே அதுவும் மேட்ச் பண்ணுற அளவுக்கு இருக்குது தமிழில் ஓகேங்களா. நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்களா, தமிழில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கை வாங்கி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஆனால் அந்த லக்ஷ்மிகாந்த் புக்கோட தமிழ் வெர்ஷன் சுத்தமாக நல்லா இல்லை ஓகேங்களா, சுத்தமாக சரியில்லை. டிரான்ஸ்லேஷன் எல்லாமே தவறாக இருக்குது. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் நம்ம போட்டால் எப்படி வருமோ அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ண புக்கு தான் அது. ஸோ சுத்தமாக நல்லா இல்லை, அதனால தான் உங்களுக்கு கொடுக்கல ஓகேங்களா. நிறைய பேர் கேட்குறீங்க புக்கு வேணும்னு. சரி, நம்ம நாளைக்கு வீடியோவில் சொல்லிக்கலாம் தான் யாருக்கும் ரிப்ளை பண்ணல ஓகேங்களா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா ஓகேங்களா, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு ஓகேங்களா. ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணுறாங்க, 2 பணிகளை செய்கிறாங்க அப்படின்றத பார்த்துருந்தோம். அடுத்ததா ஓகேங்களா, நமக்கு இந்திய தேசியத்துக்குன்னு ஒரு கொடி இருக்குது. அந்த கொடி எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜூலை 22, 1947. நேஷ்னல் ஃப்ளாக், தேசிய கொடி. இப்போ இருக்கிற மூவர்ண கொடி ஓகேங்களா, நேஷ்னல் ஃப்ளாக் மூவர்ண கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? டேட்டு கேட்கவும் வாய்ப்புகள் உண்டு. எப்போ? ஜூலை 22, 1947. எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், சுதந்திரமே நமக்கு ஆகஸ்ட் 15 தானே கிடைச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஜூலை 18 இந்தியா ஓகேங்களா, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய விடுதலை சட்டம் ஏற்றப்பட்டிருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் கூட இருந்திருக்கலாம் ஓகேங்களா. ஜூலை 22 என்ன ஆயிடுச்சு, நம்ம இப்போ இருக்கிற தேசிய கொடியை ஏற்றுக்கிட்டோம் ஓகேங்களா, ஜூலை 22. அடுத்ததா ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950 நேஷ்னல் சாங் ஓகேங்களா, தேசிய பாடல். அடுத்ததா நேஷ்னல் ஆந்தம் ஓகேங்களா, தேசிய பாடல், தேசிய கீதம் ஓகேங்களா. ரெண்டுத்தையும் நம்ம எப்போ ஏற்றுக்கொள்கிறோம்? ஜனவரி 24, 1950. இதே ஜனவரி 24, 1950 ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் முதல் பிரசிடென்ட்டாக, முதல் குடியரசுத் தலைவராக இந்தியாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். முக்கியமான டேட்டாஸ் ஜனவரி 24, 1950 3 முக்கியமான டேட்டாஸ். ஜனவரி 24, 1950 தேசிய கீதம், தேசிய பாடல் ரெண்டுத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம். அடுத்ததா ஜனவரி 24, 1950 முதல் பிரசிடென்ட்டாக, முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1949 மே மாதம் நம்ம காமன்வெல்த்தில் ஓகேங்களா, காமன்வெல்த்தில் இந்தியா ஒரு மெம்பர் ஆகுது ஓகேங்களா. காமன்வெல்த்தில் எப்போ மெம்பர் ஆகுதுன்னு கூட கேள்வி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி. மே மாதம் 1949 இந்தியா என்ன பண்ணுது, காமன்வெல்த்தில் ஒரு மெம்பராக மாறுகிறது ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேசிய கொடி, தேசிய பாடல், தேசிய கீதம், அடுத்ததா முதல் குடியரசுத் தலைவர், அடுத்ததா காமன்வெல்த்தில் நம்ம ஒரு மெம்பர் ஆனது ஓகேங்களா. அடுத்ததா வேற என்ன பார்க்க போகிறோம்? அடுத்ததான் இந்த வீடியோவில் வேறு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா, அரசியலமைப்பை எழுதிட்டாங்க ஓகேங்களா. தேசிய கீதம், தேசிய பாடல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஓகேங்களா. அரசியலமைப்பு ஒரு பக்கம் எழுதிட்டே இருக்காங்க.
ஒரு பக்கம் முக்கியமான குழுக்கள் எல்லாம் அமைக்கப்படுது. ஓகேங்களா, அரசியலமைப்பை நம்ம எழுத சொல்லிட்டாங்க. ஸோ முக்கியமான ஒரு 8 குழுக்கள் இருக்குது. ஓகேங்களா, 8 மேஜர் கமிட்டிஸ். இந்த கமிட்டிஸை நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா, தமிழில் இவங்க டிரான்ஸ்லேஷன் ஏடாகூடமாக பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேஜர் 8 கமிட்டி தான் இருக்குது, அது ரொம்ப ஈஸியாகவே நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மேஜர் 8 கமிட்டிஸ் என்ன பண்ணுங்கள், இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. முதல் கமிட்டி, ஓகேங்களா, யூனியன் பவர் கமிட்டி. ஓகேங்களா, யூனியன் பவர் கமிட்டி. இது தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போதே ஒரு பொருள் வருது. ஓகேங்களா, அதனால யூனியன் பவர் கமிட்டி. அடுத்ததான் யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி. இந்த கமிட்டியிலிருந்து கூட கேள்விகள் வந்திருக்கு. அடுத்ததா ஸ்டேட் கமிட்டி. ஸ்டேட் கமிட்டி. இந்த 3 கமிட்டிக்கும் தலைவராக யார் இருந்தாங்கன்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, மொத்தமாகவே 8 மேஜர் கமிட்டிஸ் இருந்துச்சு. அதில் முதல் கமிட்டி யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி. இந்த 3 கமிட்டிக்கும் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு. அடுத்ததா 4வது கமிட்டி, ஓகேங்களா, டிராஃப்டிங் கமிட்டி. ஓகேங்களா, வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. ஓகேங்களா, இது ஆர்டர் இப்படி தான் இல்லை, நான் உங்களுக்கு 3மே ஒரே இதில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் 3 நான் எழுதி போட்டிருக்கேன். டிராஃப்டிங் கமிட்டி ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், டாக்டர் அம்பேத்கர். ஓகேங்களா, டாக்டர் B.R. அம்பேத்கர் இவர் தலைமையில் தான் டிராஃப்டிங் கமிட்டி அமைக்கிறாங்க. டிராஃப்டிங் கமிட்டி எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னு கேள்வி வரும். ஆகஸ்ட் 29, 1947. ஓகேங்களா, டிராஃப்டிங் கமிட்டி எப்போ அமைக்கப்படுது, ஆகஸ்ட் 29, 1947. டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவர் யார், அம்பேத்கர். 4 முடிஞ்சிச்சுங்களா. இப்போ 5வது. இல்லை, 5வது யாருன்னு பார்த்தோன்னா ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி. அடுத்ததா ஸ்டீரிங் கமிட்டி. 6வதா ஸ்டீரிங் கமிட்டி. ஸ்டீரிங் கமிட்டி. இல்லை, இதுக்கு யாருன்னு பார்த்தோன்னா ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதில் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் கூட கேட்க வாய்ப்புகள் உண்டு. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி, இது 2த்துக்கும் தலைவர் யார், ராஜேந்திர பிரசாத். அடுத்ததா 7வது கமிட்டி. ஓகேங்களா, யூனியன் ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. ப்ரொவின்சியல் கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, மாகாணங்கள்லாம் இணைச்சது. ஓகேங்களா, இந்த ப்ரொவின்சியல்ன்ற வார்த்தை வந்தாலே முக்கியமாக யார் வருவாங்கன்னா வல்லபாய் பட்டேல் வருவார். அவர் தான் நிறைய ஓகேங்களா சுதேச அரசர்கள்லாம் பேசி 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 இந்தியா கூட இணைச்ச பெருமை வல்லபாய் பட்டேல் அவர்களை தான் சாரும். ஸோ ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன், இந்த ப்ரொவின்சியல் மாகாணம் சார்ந்து ஓகேங்களா இந்த மாதிரி வந்தாலே அந்த இடத்துல கண்டிப்பாக யூனியன் ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. அடுத்ததான் இன்னொரு கமிட்டி, 8வது கமிட்டி என்னன்னு பார்த்தோன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா, அடிப்படை உரிமை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி. ஓகேங்களா, ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி. இதுக்கு யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா, சர்தார் வல்லபாய் பட்டேல். ஓகேங்களா, இதை மட்டும் இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கோங்க, ஏன்னா இது நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் நிறைய ஒரு டிரான்ஸ்லேஷனில் ஒரு மாதிரி வருது. ஓகேங்களா, அதனால் இதை மட்டும் இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க, ஈஸி தான். யூனியன். ஓகேங்களா, யூனியன் வந்தாலே அந்த இடத்துல ஜவஹர்லால் நேரு தான் ஒரு வாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியன் ஸ்டேட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. யூனியன் ஸ்டேட் யார், யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி, 3த்துக்கும் ஜவஹர்லால் நேரு. அடுத்ததாக டிராஃப்டிங் கமிட்டி, இது எல்லாருக்கும் தெரியும். வரைவு குழுவோட தலைவர், அரசியலமைப்பு வரைவு குழுவோட தலைவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா, எப்போ வரைவு குழு அமைக்கப்படுது, ஆகஸ்ட் 29, 1947. அடுத்ததாக ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி. ஓகேங்களா, ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி, ஸ்டீரிங் கமிட்டி. ஓகேங்களா, இது 2த்துக்கும் தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அடுத்ததாக ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி. ஓகேங்களா, இது 2த்துக்கு யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். இதுதான் முக்கியமான ஓகேங்களா மேஜரான கமிட்டிஸ். இதுதான் ஓகேங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா என்ன பார்க்கலான்னு பார்த்தோன்னா, நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேங்களா, நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கலாம், யூனியன் ஸ்டேட் ஜவஹர்லால் நேரு இப்படி கூட ஷார்ட்கட் வச்சு படிக்கலாம். டிராஃப்டிங் கமிட்டி தெரியும், ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் பேசுகிறவர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டீரிங் கமிட்டி அதுவும் ராஜேந்திர பிரசாத். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரொவின்சியல்னு வந்தாலே வல்லபாய் பட்டேல் வந்துருவாங்க. அடுத்ததாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றியும் வல்லபாய் பட்டேல் பேசியிருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம், மேஜர் கமிட்டிஸ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்ததா வேற என்ன பார்க்க போறோம்னா, இது அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான ஒரு தலைப்பு தான். ஓகேங்களா, டிராஃப்டிங் கமிட்டி பார்த்தோம்.
ஓகேங்களா. வரைவு குழு, அரசியலமைப்பு வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி, அம்பேத்கர் தலைமையில் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சுன்னு. இந்த வரைவு குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க, யார் யார் இருந்தாங்க ஓகேங்களா? மொத்தமாக ஒரு 7 பேர் இருந்திருப்பாங்க. அந்த 7 பேர் யார் யார் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அம்பேத்கர் ஓகேங்களா, அம்பேத்கர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அடுத்ததா 2வது ஓகேங்களா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் ஓகேங்களா. இங்கிலீஷில் எழுதி போகிறேன்னு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, ஏன்னா தமிழில் எதுனா கொஞ்சம் பெருசாக போகுது, இங்கிலீஷில் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சது. அம்பேத்கர், அடுத்ததா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அடுத்ததா கோபாலசுவாமி ஐயங்கார், கோபாலசுவாமி ஐயங்கார் கோபாலசுவாமி ஐயங்கார். அடுத்ததா 4வது யாருன்னு பார்த்தோன்னா சையத் முகமது ஷாதுல்லா, சையத் முகமது ஷாதுல்லா ஓகேங்களா. அடுத்ததா 5வது யாருன்னு பார்த்தோன்னா கேஎம் முன்ஷி, கேஎம் முன்ஷி. 6வது யாருன்னு பார்த்தோன்னா மாதவராவ். ஆரம்ப காலத்தில் ஓகேங்களா, ஆரம்ப காலத்தில் டிராஃப்டிங் கமிட்டி ஆகஸ்ட் 29, 1947 அமைக்கப்படுதுன்னு பார்த்தோங்களா. இந்த நேரத்தில் 1947 இந்த டைமில் மாதவராவ் இல்லை, இவருக்கு பதிலாக யார் இருந்தாங்க ஆரம்ப காலத்தில்னா மிட்டர் அப்படின்றவர் இருந்தார். இவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனதால் ஹெல்த் ப்ராப்ளம் ஆனதால் மிட்டருக்கு பதிலாக மாதவராவ் வந்தார் ஓகேங்களா. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், எம் ஓகேங்களா, எம்மை ரீப்ளேஸ் பண்ணது மாதவராவ், அதுவும் எம்மில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. அடுத்ததா 7வது யாருன்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி, டிடி கிருஷ்ணமாச்சாரி. இதை நான் தமிழில் எழுதி போட்டிருக்கலாம், ஏன் இங்கிலீஷில் எழுதி போட்டேன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். டிடி கிருஷ்ணமாச்சாரி, இவருக்கு பதிலாக, இவரும் ஆரம்ப காலத்தில் இல்லை, இவரும் வேறொருத்தருக்கு பதிலாக தான் வந்திருப்பார். யாருக்கு பதில்னு பார்த்தோன்னா கெய்தான் ஓகேங்களா. இவருக்கு பதில் தான் என்ன வந்திருப்பார், கிருஷ்ணமாச்சாரி வந்திருப்பார். ஸோ கே ரீப்ளேஸ்மெண்ட் கே ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கெய்தானோட ரீப்ளேஸ்மெண்ட் யார், டிடி கிருஷ்ணமாச்சாரி. மிட்டருக்கு பதிலாக யார் வந்தது, மாதவராவ். எம்முக்கு எம், கேக்கு கே ஓகேங்களா. இந்த 2 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் மீதம் இருக்கிற 5 பேர் யார், அம்பேத்கர், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், அடுத்ததாக கோபாலசுவாமி ஐயங்கார், சையத் முகமது ஷாதுல்லா, கேஎம் முன்ஷி ஓகேங்களா. ஆரம்பத்தில் மிட்டர் இருந்திருப்பார், அவர் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆனதால் அவருக்கு பதிலாக மாதவராவ் வந்திருப்பார். அடுத்ததான் கேத்தான் இருந்திருப்பார், அவருக்கு பதிலாக டிடி கிருஷ்ணமாச்சாரி, கேக்கு கே, எம்முக்கு எம் ஓகேங்களா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7 பேரை மறக்காது ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா அரசியலமைப்பை எழுதிட்டாங்க ஓகேங்களா. அரசியலமைப்பை இந்த குழு என்ன பண்ணிட்டாங்க, அரசியலமைப்பை எழுதி முடிச்சிட்டாங்க. இப்போ இந்த குழு என்ன பண்ணிட்டாங்க, அரசியலமைப்பை எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. எழுத ஆரம்பிச்சு 1947 ஆகஸ்ட் 29 அந்த குழு அமைச்சாங்களா. அதுக்கப்புறம் இந்த வரைவு குழு என்ன பண்ணியிருப்பாங்க, எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. முதல்ல பிப்ரவரி 1948 என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அரசியலமைப்போட டிராஃப்டை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க ஓகேங்களா. டிராஃப்ட் வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க அரசியலமைப்பை எழுதி. அதில் என்னென்னா நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க, இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. மொத்தமாக ஒரு 8 மாதங்கள் மக்களோட கருத்து கணிப்புக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு. மக்களோட கருத்துக்களுக்காக பிப்ரவரி 1948 அந்த அரசியலமைப்பு டிராஃப்டை வந்து ஒரு 8 மாதங்கள் கிட்ட வச்சுருக்காங்க. அவங்களோட குறைகள் எல்லாம் இல்லை இதெல்லாம் மாற்றலான்னு அவங்களோட கருத்துக்கள்லாம் கேட்டதுக்கப்புறம் மீண்டும் அக்டோபர் 1948 மீண்டும் பணியை தொடங்குறாங்க. அதன் மூலியமாக மொத்தமாக 7653 பரிந்துரைகள் ஓகேங்களா. எவ்வளோ பரிந்துரைகள், 7000 கரெக்ஷன்ஸ் கிட்ட ஆளுக்கு அவங்களோட பரிந்துரைகளை பரிந்துரைக்கிறாங்க. அதில் இவங்க 2473 கரெக்ஷன்ஸை மேற்கொள்கிறாங்க. கரெக்ஷன்ஸை மேற்கொள்கிறாங்க. மொத்தமாக பிப்ரவரி 1948 மக்களோட பார்வைக்கு இந்த அரசியலமைப்பு வரவே வைக்கிறாங்க. ஒரு 8 மாதங்கள் கிட்ட எல்லாரோட பரிந்துரைகளும் கருத்துக்களும் கேட்டு அக்டோபர் 1948 மீண்டும் அவங்களோட பணியை தொடங்கி மொத்தமாக 7653 பரிந்துரைகள் வந்துருந்துச்சு. அந்த பரிந்துரைகளிலிருந்து 2473 திருத்தங்கள், சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு 2473 கரெக்ஷன்ஸை பண்ணாங்க ஓகேங்களா. டிராஃப்டிங் கமிட்டி கடைசியில் ஓகேங்களா
என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். டிராஃப்ட் எழுதியாச்சு, கரெக்ஷன் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதுதான் இவ்வளவு திருத்தங்கள் பரிந்துரைகள் ஓகேங்களா. இந்த பரிந்துரைகளை வச்சு திருத்தங்கள்லாம் செஞ்சுட்டாங்க. கடைசியில் அரசியல் அமைப்பு ஓகேங்களா ஒரு புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டாங்க ஓகேங்களா. அரசியல் அமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா. இந்தியன் கான்ஸ்டியூஷனை எழுதி முடிச்சிட்டாங்க. அது எழுதி முடித்ததை நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஓகேங்களா. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்ன பண்ணுது, ஏற்றுக்கொண்டது, அக்செப்ட் பண்ணிக்குது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அக்செப்டட் பை நவம்பர் 26, 1949. மிக முக்கியமான ஒரு நாள் ஓகேங்களா. அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறோம். கான்ஸ்டியூஷன் டே நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஓகேங்களா. அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டாங்க. நிறைய பரிந்துரைகள் கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கடைசியில் நவம்பர் 26, 1949 இந்திய அரசியலமைப்பு புத்தகம் ரெடி ஆயிடுச்சு. அதை அரசியலமைப்பு நிர்ணய சபை கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஏற்றுக்கொண்டது. அதை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா இது 2 டேட் ரொம்ப முக்கியம். நடைமுறைக்கு வர்றது ஓகேங்களா ஜனவரி 26, 1950. இந்த தினம்தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். இந்த தினம்தான் நம்ம அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தினம்தான் குடியரசு தினம். இந்த அரசியலமைப்பு எழுதி முடிச்சிட்டாங்க. நவம்பர் 26 இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுது ஓகேங்களா. ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எப்போ நடைமுறைக்கு வருதுன்னா அப்போயே நடைமுறைக்கு வரதில்ல, ஒரு 2 மாதங்கள் ஓகேங்களா. டிசம்பர் அடுத்தது ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு வருது. அந்த தினம்தான் நாம் இன்று வரை குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் ஓகேங்களா. அடுத்ததா வேற என்ன பார்க்க போறோம்னா இப்போ அரசியலமைப்பு எழுதுனாங்க, எந்தெந்த சோர்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி எழுதுனாங்க. இதில் முக்கியமான நாள் ஓகேங்களா அரசியலமைப்பு நாள், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நவம்பர் 26. அடுத்ததா அரசியலமைப்பை எழுதிட்டாங்க ஓகேங்களா, எழுதி முடிச்சிட்டாங்க. அது எந்தெந்த நாட்டெல்லாம் ரெஃபர் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா மொத்தமாக 60 நாடுகளோட அரசியலமைப்பை என்ன பண்ணாங்க, 60 நாடுகள் அரசியலமைப்பை ஓகேங்களா பேஸ் பண்ணி 60 நாடுகள் அரசியலமைப்பை பரிசீலனை செய்தனர். மொத்தமாக செலவு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அரசியலமைப்பை ஓகேங்களா உருவாக்கி முடிக்க 64 லட்சம் ரூபாய் செலவானது. எழுதி முடிக்க எவ்வளவு காலம் ஆச்சு, இது பல முறை எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. 2 வருடம் 11 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷம். 2 வருடம் 11 மாதம் 18 நாள் இல்லை, 2 வருடம் 11 மாதம் 18 நாள், மொத்தமாக 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு. எத்தனை நாடுகளோட அரசியலமைப்பு பரிசீலனை செஞ்சாங்கன்னா 60 நாடுகளோட அரசியலமைப்பு பரிசீலனை செஞ்சாங்க ஓகேங்களா. நிறைய நாடுகள், இங்கிலாந்து, பிரிட்டனு இந்த மாதிரி நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டுக்கு எது பொருந்துமோ, ஏன்னா நிறைய நாடுகளில் அரசியலமைப்பு இருக்குது. அது நம்ம இந்தியா நாடு ரொம்ப பெரிய நாடு, பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இன மக்கள் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டுக்கு எதெல்லாம் பொருந்துமோ அதை மட்டும்தான் அரசியலமைப்பில் சேர்த்தாங்க. ஸோ மொத்தமாக 60 நாடுகள் 64 லட்சம் ரூபாய் செலவாச்சு. 2 வருடம் 11 மாதம் 18 நாள் ஓகேங்களா அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதி முடிச்சிட்டாங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, நடைமுறைக்கு வருது ஜனவரி 26, 1950. அந்த டேட்டில் தான் நம்ம குடியரசு தினத்தை இன்று வரை கொண்டாடிட்டு வரும். வேறு என்ன முக்கியமான நம்ம விஷயம் இதை சார்ந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்க்கணுன்னு பார்த்தோம்னா, இன்னும் முக்கியமான இந்த கான்ஸ்டியூஷன் சார்ந்த சில குழுக்கள்லாம் இருக்குது ஓகேங்களா. அந்த குழுக்கள்லாம் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு நவம்பர் 26, 1949 இந்த டேட்டில் நம்ம ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னோம். இந்த டேட்டில் என்னென்ன சட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வந்துச்சு, இந்த டேட்டில் என்னென்ன சட்டங்கள்லாம் நடைமுறைக்கு வந்துச்சு. நவம்பர் 26க்கு அப்புறம் ஜனவரி 26 நம்ம குடியரசு தினம் கொண்டாடுறோம். இந்திய நாடு குடியரசு ஆனதுக்கப்புறம் என்னென்ன சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கண்டென்ட்டே போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே வருவோம். நாளையோட மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து தான் ப்ரீஎம்பிள்னு ஒன்று தொடர்ச்சியாக தினமும் பார்த்துட்டே போகலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கு தான் ஓகேங்களா. தமிழில் அது இங்கிலீஷில் இருக்கிற புக்கு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி ரொம்ப மோசமான ட்ரான்ஸ்லேஷனாக இருக்குது. நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியாது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வேறு ஏதோ ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நேற்றுக்கு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஓகேங்களா, குறிக்கோள் தீர்மானம் நவம்பர் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் டிசம்பர் 11ன்னு சொல்லிட்டு இருக்கேன். டிசம்பர் 13 தான் ஓகேங்களா. டிசம்பர் 13, 1946
ஓகேங்களா. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஃபஸ்ட்டு நேருவால் எப்போ அறிமுகப்படுத்தப்படுது? டிசம்பர் 13. ஓகேங்களா, டிசம்பர் 13, 1946. அடுத்து வேறு என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேன், அவ்வளோதான். அடுத்ததாக இந்த ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி சைட்லாம் என்ன புக்கு கேட்டிருந்தீங்க? ஓகேங்களா, நான் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு கேட்டிருந்தீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கெல்லாம். ஓகேங்களா, இதுவும் நம்ம வெங்கடேசன் பார்த்தோங்களா, இந்திய வரலாறு. நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஹிஸ்ட்ரிக்கு ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் இதுக்கெல்லாம் நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்திய வரலாறு, இந்தியாவோட தற்போதைய வரலாறு அப்படின்னு கூட புத்தகம் இருக்கும். வெங்கடேசன், நம்ம பாலிட்டிக்கு சொன்ன அதே ஆத்தர் தான். இல்லை, இவருடைய புத்தகம் தான் நிறைய ரெஃபர் பண்ணி படிக்கிறாங்க. யூபிஎஸ்சிலேருந்து எல்லா எக்ஸாமுக்கும் இந்த புத்தகம் தான் படிக்கிறாங்க. ஸோ இவரோட இந்த ஆத்தரோட புத்தகத்தை நீங்கள் தாராளமாக வாங்கி படிக்கலாம். அடுத்ததாக தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, நீதி கட்சி சார்ந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு, தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. இந்த புத்தகமும் இந்த ஆத்தர் தான். ஓகேங்களா, இவரோட புத்தகம் தான். இந்த புத்தகமும் நீதி கட்சி சார்ந்த குரூப் 2ல கூட ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஆத்தரோட புக்கு இவரே தான், இந்த புத்தகத்துக்கும் ஆத்தர். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் தாராளமாக வாங்கி படிக்கலாம். இது ஏன்ஷியன் மிடிவல் மாடல்னு இருக்குது. ஓகேங்களா, ஏன்ஷியன் மிடிவல் மாடல். ஓகேங்களா, இதில் ஏன்ஷியன்ட்னா கற்காலத்திலேருந்தே இருக்கும். ஓகேங்களா, மிடிவல்னா இடைக்காலத்தில், இந்த முகலாயர், டெல்லி சுல்தானியம் அதை பற்றி வரும். மாடர்னா நம்ம இப்போ படிக்கிற ஐஎன்எம். ஓகேங்களா, நம்ம ஐஎன்சியிலேருந்து நம்ம மாடர்ன் இந்தியாஸ், ஓகேங்களா, மாடர்ன் இந்தியாஸ் அந்த டேட்டாஸ் எல்லாம் இந்த புக்கில் இருக்கும். இவரோட புத்தகமே வாங்கிக்கோங்க, வெங்கடேசன். இவர் புத்தகம் தான் நிறைய ரெஃபர் பண்ணி படிக்கிறாங்க. நம்ம இதை படித்தோன்னா மெயின்ஸுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா, நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணலன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா, நாளைக்கு வீடியோஸில் கூட அதை பற்றி பேசிக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மீண்டும் அதே தான். எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி.